அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவர் தமக்கு தாமே அவரை தம் தலைமை குருவாக தேர்ந்து கொண்டார். தமது கருவூலத்தை திறந்து நன்மைகள் அனைத்தையும் அவரை வளப்பெற செய்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் மரணத்தை சிந்திக்க இறைவன் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் சிந்தித்து அதன் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மீட்பினை, இறைவனுடைய அன்பினை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில அதை பராமரித்து பாதுகாத்து பிறரோடு அதை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து இந்த திருப்பலின் வழியாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு சேர்ந்து இன்று அன்னையாம் திருச்சபை புனிதரான 2ஆம் ஜான் பால் திருத்தந்தையினுடைய விழாவை கொண்டாடி மகிழ உங்களுக்கும் எனக்கும் இரு கரம் விரித்து அழைப்பு கொடுத்திருக்கிறது. இது மண்ணுலகில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய பராமரிப்பிலும் அவருடைய பாதுகாப்பிலும் அவருடைய அறிவுரையிலும் அவருடைய வழிநடத்தத்திலும் வாழ்ந்தவர்கள் நீங்களும் நானும். இந்த காலகட்டங்களிலே நம்மோடு வாழ்ந்து இறைவனடி சேர்ந்து இன்று புனிதராக உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கின்ற திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய இந்த விழாவிலே இந்த புனிதருடைய பாத சுவடுகளை பின்பற்றி நாமும் அவரை போல் இந்த மண்ணுலகிலே இறையாட்சி பணிக்காக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள திருப்பலியிலே பாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, திருத்தந்தை புனித ஜான் பால் உமது அனைத்துலக திரு அவைக்கு தலைமை பொறுப்பேற்க நீரே திருவுளமானே. அவரது படிப்பினையால் அறிவுறுத்த பெற்ற மனித இனத்தின் ஒரே மீட்பராகிய கிறிஸ்துவின் மீட்பு எங்களுக்கு தருகின்ற அருளை திறந்த உள்ளத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எசேயா நூலிலிருந்து வாசகம். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களில் ஒருங்கே ஆர்வரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார்.
எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய உயர்த்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 96. பல்லவி. அனைத்து மக்களினங்களுக்கும் ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி. அனைத்து மக்களினங்களுக்கும் ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. அனைத்து மக்களினங்களுக்கும் ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். மக்களினங்களின் குடும்பங்களை ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியும் ஆறுதலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். பல்லவி. அனைத்து மக்களினங்களுக்கும் ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். உணவு படையில் ஏந்தி அவர்தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். பல்லவி. அனைத்து மக்களினங்களுக்கும் ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி ஒழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. அனைத்து மக்களினங்களுக்கும் ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீர் இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்பது உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீர் என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால்
பேதுரு துயருற்று, ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றான் என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யோவானின் மகனான சீமோனே, நீர் இவர்களை விட அதிகமாக அன்பு செய்கிறாயா? ஆமாண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், நான் இவர்களை விட அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று. என் ஆடுகளை பேணி வளர். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உரையாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்வில் கூட தன் சீடரை பார்த்து எழுப்பிய கேள்விகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீடரை பார்த்து, குறிப்பாக பேதுருவை பார்த்து கேட்கிறார், யோவானின் மகனான சீமோனே, நீர் என்னை அன்பு செய்கிறாயா என்று. இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது, பேதுருவுடைய உள்ளத்தின் ஆழத்திலே முதலாக கேட்கின்ற பொழுது அவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி இருந்திருக்கும். என் மனதில் இருக்கிற எண்ணங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள விரும்புகிறார். நான் அவரை எப்படி அன்பு செய்கிறேன் என்பதை இதோ இந்த ஒற்றை வார்த்தையிலே நான் வெளிப்படுத்தி என்னை பெருமைக்குரியவனாகவும் மதிப்பிற்குரியவனாகவும் நான் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று பேதுரு விரும்பி ஆண்டவரிடம் சொல்லுகிறார். ஆமாண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்பது உமக்கு தெரியுமே என்று. இம்மனிதனுடைய இயற்கையான எண்ணங்கள் இதுவாகத்தான் இருக்கின்றன. பேதுருவும் இந்த ஆசையோடு தான், ஆமாண்டவரே, உமக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் இயேசு இந்த கேள்வி எழுப்புகிறார். மீண்டும் பேதுரு தயக்கமில்லாமல் பதிலை சொல்லுகிறார். 3வது முறையாக கேட்கின்ற பொழுதுதான் பேதுருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த அந்த வலியானது சொல்லொன்னா வேதனைக்குரிய வழியாக இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு எல்லாமே தெரியுமே. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகளை பேணி வளர் என்று. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த வாசகத்தை இதோடு நிறுத்தி விடாமல் அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற இயேசுவின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தான் உங்களையும் என்னையும் சுண்டி அழைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வார்த்தைகளில் உயிரோட்டம் இருக்கிறது. என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவுடைய கடந்த கால வாழ்க்கையையும் எதிர்கால வாழ்க்கையையும் அவருடைய முன்னிலையில சொல்லுகிறார். எந்த ஒரு சீடனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இது பேதுருவுக்கு. ஏனென்றால், இறுதி உறவின் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மரணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீர் எங்கு சென்றாலும் உம்மோடு நான் வருவேன் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீயா? இன்று இரவே சேவல் கூவுவதற்கு முன்னதாக நீர் என்னை 3 முறை மறுதளிப்பாய். அவருடைய எதிர்கால நிகழ்வுகள், இரவு நேரத்திலே அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார். வேறு எந்த சீடருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, பேதுருவுக்கு மட்டும்தான் கிடைத்தது. அதே போல இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எல்லா சீடர்களும் வருகளை அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது பேதுருவை மட்டும் அழைத்து கேட்கிறார், நீர் என்னை அன்பு செய்கிறாயா? என்னை அன்பு செய்கிறாய், அன்பு செய்கிறாயா? ஆமாண்டவர், உமக்கு எல்லாமே தெரியும் என்று சொன்னார். அதன் பிறகு இயேசு சொன்ன வார்த்தை தான் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே இன்னும் இயேசுவின் மீது வைத்திருந்த அன்பு அதிகமாக்கப்பட்டது. நீர் இளைஞனாக இருக்கின்ற பொழுது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விரும்பிய இடத்தில் நடமாடி சென்றாய். ஆனால் இப்பொழுது அப்படி உன்னால் பயணிக்க முடியாது. ஏனென்றால் உன்னுடைய அழைப்பு இந்த உலகத்தில் இருக்கின்ற மாறுபட்ட அழைப்பு. என்னை பின் செல், நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன் என்று அந்த கலிலேய கடற்கரையிலிருந்து பேதுருவை அழைக்கிறவன் சொன்ன வார்த்தையை இங்கே இயேசு அவருக்கு நினைவுபடுத்துகிறார். என் ஆடுகளை பேணி வளர்,
நீர் இளைஞனாக இருக்கிற பொழுது கடந்த கால வாழ்க்கையிலே நீர் விரும்பிய இடத்திற்கு சென்று கொண்டிருந்தாய். ஆனால் இனி வருகின்ற காலங்களிலே எனக்காக நீர் உன்னை அழித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது. உன்னை கட்டி இழுத்து செல்லுவார்கள், விருப்பமில்லாத இடத்திற்கு உன்னை அழைத்து செல்லுவார்கள் என்று இயேசு அவருக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு அவருடைய எதிர்கால வாழ்க்கையை நினைவுபடுத்துகிறார். பேதுருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைத்ததா? இல்லை, உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த வாய்ப்புகள் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதையும், எதிர்கால வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே நீங்களும் நானும் கலந்து கொள்ளுகின்ற பொழுதும், இறைவார்த்தையை நீங்களும் நானும் வாசிக்கின்ற பொழுதும், நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை அடைந்து புண்ணிய வாழ்வை நோக்கி பயணிக்க இறைவன் அழைப்பு கொடுப்பதையும் நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் இந்த மண்ணுலகிலே இறையாட்சி பணியை நிறைவு செய்ய முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. அது வரிசையில் பிரியமான நண்பன் தேவ பிள்ளைகளே, இந்த அன்னையாம் திருச்சபை விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற திருத்தந்தை புனிதர் 2ஆம் ஜான் பால், நம்முடைய திருச்சபையினுடைய வாழ்க்கை சரி வரலாற்றிலே பார்க்கின்றோம். எத்தனையோ புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் வாழவில்லை. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை அவர்களுடைய வரலாற்று புத்தகத்தில் எழுதி வைத்ததை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்று நீங்களும் நானும் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள், அவருடைய பாதுகாப்பில் நாம் வளர்ந்திருக்கின்றோம். அவர் உங்களையும் என்னையும் வழி நடத்தி இருக்கின்றார். உங்களுக்காக எனக்காக இறைவனிடம் பரிந்து பேசி இருக்கின்றார். இது திருத்தந்தையினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கிற பொழுது, இது திருச்சபையினுடைய வழிநடத்திய திருத்தந்தையர்களில் இவர் 264வது திருத்தந்தையாக இந்த உலக திருச்சபையை வழிநடத்தினார். இது திருத்தந்தை அவர்கள் 1920ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி வாடோவிஸ் போலந்து குடியரசு நாட்டிலே பிறந்திருக்கின்றார். இவருடைய மரணம் என்பது ஏப்ரல் 2ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு. இவருக்கு 84 வயது இருக்கின்ற பொழுது இவர் தன்னுடைய இறுதி மூச்சை தந்தையுடைய கரத்தில் அர்ப்பணித்தார். மே மாதம் 1ஆம் தேதி 2011ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இவருக்கு முக்தி பேறு பட்டம் கொடுத்தார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் இப்பொழுது திருத்தந்தை நம்முடைய திருச்சபை நடத்தி கொண்டிருக்கின்ற திருத்தந்தை ஏப்ரல் 27ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்து இந்த திருச்சபையிலே அவரை அழகு பார்த்து உயர்த்தி வைத்திருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த திருத்தந்தை 1978ஆம் ஆண்டு திருத்தந்தையாக பதவியேற்ற அன்றைய நாளிலே தன்னுடைய முதல் மறையுரையில் அவர் சொன்ன வார்த்தை இன்றும் அன்னையாம் திருச்சபை நினைவு கூர்ந்து பார்க்கிறது. அது என்னவென்றால், கிறிஸ்துவுக்காக கதவுகளை அகலத் திறந்து வையுங்கள். Open with the doors to Christ. திருத்தந்தை கிறிஸ்துவுக்காக கதவுகளை அகலத் திறந்து வையுங்கள் என்று தன்னுடைய மறையுரையை ஆரம்பித்திருக்கிறார். எந்த அளவிற்கு இறைவன் மீது இவர் வைத்திருந்த அளவு கடந்த அன்பு என்பதை நாம் காண முடிகிறது. இவருடைய குடும்பத்திலே இவரோடு பிறந்தவர்கள் 2 நபர்கள், இவரோடு சேர்ந்து 3 குழந்தைகள். இவர் பிறப்பதற்கு முன்னதாகவே இவருடைய சகோதரி இறந்து விட்டாள். இவர் பிறந்தார் 2வது குழந்தையாக. 3வது சகோதரனும் பிறந்தார். குழந்தை பிறக்கின்ற பொழுது இவருடைய தாய் இந்த மண்ணை விட்டு விலகி சென்று இறந்து விட்டார்கள். இவருடைய சகோதரனும் காலப்போக்கிலே இறந்து விட்டார். இவருடைய தந்தையும் இந்த உலகத்தை விட்டு விலகி இறந்து விட்டார். தனிமரமாக இது மண்ணுலகிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர். பல போராட்டங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய நாட்களை கடந்து வந்தவர். திருத்தந்தையாக 1978ஆம் ஆண்டு இந்த திருச்சபையின் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏறக்குறைய திருச்சபையை 27 ஆண்டுகள் வழிநடத்தியவர், 1/4 நூற்றாண்டு வரை வழிநடத்தியவராக காணப்படுகிறார். இந்த அளவிற்கு திருச்சபை வழிநடத்தியவர் ஆழமான நம்பிக்கை உள்ளவர்.
இந்த வருகால திருச்சபை வழிநடத்தக்கூடியவர்கள் யார் என்றால் இளைஞர்கள் என்று தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் இளைஞர்கள் மீது எழுதி வைத்தார். அவர்களை இறையாட்சி பணிக்காக அழைத்தார். அவருடைய இந்த மண்ணுலகத்தில் பயணம் செய்கின்ற பொழுது செல்கின்ற இடங்களில் எல்லாம் இந்த திருத்தந்தை எத்தனையோ இளைஞர்களை தன்வயப்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளினால் தன்னுடைய செயல்பாடுகளினால் இந்த உலக திருச்சபையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய இறையரசு பணிக்காக அழைத்து வருவதை நாம் காண முடிகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இப்படி இவர் இந்த மண்ணுலகில இறையாட்சி பணி நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் மீதும் அன்னை மரியாள் மீதும் இவர் எந்த அளவிற்கு ஆழமான அன்பு வைத்திருந்தார் என்பதை பார்க்கின்ற பொழுது, பாத்திமா தேசத்திலே அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிற பொழுது திருச்சபைக்காக செபியுங்கள், திருச்சபையினுடைய பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள் என்று அன்று அன்னை மரியாள் கொடுத்த வாக்குறுதி இந்த திருத்தந்தையினுடைய வாழ்க்கையிலே நடந்ததையும் அவருடைய சரித்திரத்திலே காணுகிறோம். துப்பாக்கியால் சுடுகின்ற பொழுது அவருடைய மார்பின் மீது அந்த குண்டுகள் பாய்கின்ற பொழுது மயங்கி விழுகின்ற தருணத்தில் அவர் சொன்ன வார்த்தை, என்னை அன்னை மரியாள் தாங்கி பிடித்ததை நான் பார்க்க முடிந்தது என்று சொன்னார். எனவேதான் அவருடைய உடலில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த துப்பாக்கி குண்டானது பாத்திமா அன்னை தேசத்தில் இருக்கின்றது. பாத்திமா அன்னையினுடைய அந்த கிரீடத்தில் அந்த துப்பாக்கி குண்டானது இன்று வரை பதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு பாத்திமா அன்னையின் மீது அளவு கடந்த அன்பு, அந்த தாயினுடைய பராமரிப்பிலே தான் வாழ வேண்டும் என்று விரும்பினார். இப்படி இருந்தவர் தன்னை சுட்டவனையும் அவர் மன்னித்தார். அவனை சென்று சிறையில் சென்று பார்த்தார். அவனை விடுதலை கொடுக்க கொண்டு அவர் கேட்டுக்கொண்டார். இந்த உலக திருச்சபையை வழிநடத்தக்கூடிய எவருக்கு இந்த அளவிற்கு அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால், 4 நூற்றாண்டுக்கு மேலே இந்த திருச்சபை வழிநடத்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதம் இறைவன் இவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்டாரே, யோவானின் மகன் சீமோனே, நீர் என்னை அன்பு செய்கிறாயா? அன்று பேதுரை மட்டும் பார்த்து கேட்கவில்லை, என்னையும் ஆண்டவர் பார்த்து கேட்டார். எனவேதான் நான் என்னுடைய வாக்குறுதியை அவருடைய கரத்திலே அர்ப்பணித்தேன் என்று கிறிஸ்துவுக்காக கதவுகளை திறந்து வையுங்கள் என்று சொன்னார். அகலமாக அவர் திறந்து வைத்தார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்களும் நானும் பார்த்தோம். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். அவருடைய வார்த்தைகளுக்கு நாமும் கீழ்ப்படிந்திருக்கின்றோம். இதிலே நாம் பெருமை அடையக்கூடிய விஷயம்தான். ஆனாலும் பல நேரங்களிலே திருச்சபையினுடைய வழிநடத்துதலை புரிந்து கொள்ள முடியாமல் சுயநலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்களும் நானும் இன்றைய நாளிலே இந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் புனிதர் அவர்கள் உங்களுக்காக எனக்காக விண்ணகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய பரிந்துரையினால் நாம் என்றும் இறைவனுடைய அன்பின் குழந்தைகளாக வாழ வேண்டும் என்று இதோ இந்த திருப்பணியிலே நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனில் வல்லமையில் இருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. எனது வல்லமையில் இருந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவன கேட்டதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித 2ஆம் ஜான் பால்
உமது திரு அவைக்கு நல்ல ஆயனிடம் எடுத்துக்காட்டை அருள திருவுளமானே. அவரது பரிந்துரையால் உமது மேய்ச்சலில் நாங்கள் நீங்க இடத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித 2ஆம் சான்பால் உம்முடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தினோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பவந்தமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழெடுக்கின்றோம். உம் திருமணின் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுகவழியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற திருத்தந்தை 2ஆம் சான்பார் மற்றும் இவ்வுலகில் புகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலில் என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செபிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நல்ல ஆயத்த மாடுகளுக்காக தம் உயிரை கொடுத்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளித்து புனித 2ஆம் ஜான் பால் ஆர்வமுடன் பற்றியறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவாதி அன்பத்தியை எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித
இயேசுவின் இருதயமே